என்ன மாவு அரைச்சி வச்சுருக்கீங்க? உளுந்து போண்டா பண்ணுறோம். உளுந்து போண்டாவா? அதுக்கு என்ன வேணும்? பெரிய டம்ளர்னால 1 டம்ளர் உளுந்து ஊற வச்சு நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். ஊறினதுக்கப்புறம் உப்பு போட்டு கெட்டியாக ரொம்ப தண்ணி விடாமல் அரைச்சிருக்கோம். அது வந்து மேலாக மொறுமொறுன்னு இருக்கிறதுக்காக கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் வர்ற அளவுக்கு அரிசி பச்சரிசியும் அதோட ஊற போட்டிருக்கோம். உப்பு போட்டு நல்லா கெட்டியாக அந்த மாதிரி அரைக்கணும். அரைச்சதுக்கப்புறம் அந்த இப்படி ஊற்றி போடுற மாதிரி இவ்வளோ இருக்கணும். லேசாக தண்ணி தெளித்து தான் அரைக்கணும். தண்ணி விடாமல் அரைக்கணும் இல்லையா? அந்த உளுந்து இருக்க தண்ணி போகிறோம். 1 டம்ளர் உளுத்தம் பருப்பு 2 பச்சரிசி போட்டிருக்கீங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி அதோடய ஊற போட்டுட்டு அரைச்சிருக்கோம். அப்புறம் அரைச்ச மாவில் பச்சை மிளகா, இஞ்சி, தேங்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி சீச்சு வச்சுருக்கோம். தோல்லாம் சீச்சிட்டு இந்த காய் சீவரத்தில் சீச்சு வச்சுருக்கோம். அப்புறமா தேங்காய் வந்து பல்லாக நறுக்கி போடுறோம். இஞ்சி போடுறேன், பச்சை மிளகா போடுறேன், தேங்காய் நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன சின்ன ஸ்பீஸாக போட்டு வச்சுருக்கீங்க. அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுவும் போடுறோம். பொட்டத்தில் எல்லாம் கலந்துடணுமா? நல்லா கலந்துட்டு அரைக்கிறதா தண்ணி விடாமல் அரைக்கணும். அது ஒன்று தான் அரைக்கணும். அப்புறமா அது கையினால் அப்படியே ஊற்றி போட்டுறணும். நல்லா கலந்துக்கணும். இதெல்லாம் சேர்ந்து வர்ற மாதிரி கலந்துக்கிறேன். இதான் உளுந்து இல்லைன்னா உளுந்தம் பருப்பு அது பச்சரிசி போட்டுருக்கோம். இந்த அளவு தான் ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் வர அளவுக்கு பச்சரிசி அதோட ஊற வச்சுட்டு உப்பு போட்டு அரைச்சிடணும். கெட்டியாக அரைக்கணும். 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கீங்க இல்லையா? ஊற வச்சு கெட்டியாக அரைக்கணும். கெட்டியாக அந்த மாதிரி அரைக்கணும். அரைச்சிட்டு அதில் இஞ்சி, பச்சை மிளகாய், தேங்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டிருக்கீங்க. எல்லாம் போட்டிருக்கோம். அரைக்கும் போது உப்பு போட்டு அரைச்சிடலாம் இல்லையா? முதல்ல உப்பு போட்டேன். ஏன்னா அதுக்கப்புறமா அரைச்ச பொழுது வந்ததுக்கப்புறம் உப்பு போட்டால் இன்னும் கொஞ்சம் மாவு லூஸ் ஆகிக்கும். அதனால் அரைக்கிற போதே உப்பு போட்டால் அந்த தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். நம்ம தண்ணி விட வேண்டாம். லேசாக போட்டு அரைச்சிக்கலாம். இது வந்து உருட்டி உருட்டி போட்டுருந்தோமா? அவ்வளோதான் உளுந்து போண்டா. நான் கார போண்டான்ட்டு இந்த கடலை மாவில் உருளைக்கிழங்கு பண்ணிவிட்டு அதை வச்சு அப்படி போண்டா பண்ணுவோம். இது வந்து உளுந்து போண்டா. வெங்காயம், கடலை மாவு அதெல்லாம் சேராமல் மடியாக வயிற்று கொஞ்சம் பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணலாம்ல. அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் காய்ஞ்சிட்டு நான் பார்க்குறேன். கொஞ்சம் கையில் தண்ணி தொட்டுன்னு எடுத்து போட்டேன்னா கையில் ஒட்டாமல் இப்படி உருட்டி போடணும். ரவுண்டாக உருட்டியே போடுறீங்களா? நல்லா ரவுண்டாக உருட்டியே போட்டுடலாம். உளுந்து போண்டா இல்லை? உளுந்து போண்டா. அந்த போண்டான்னாக்கா நம்ம கடலை மாவு சில பேருக்கு ஒத்துக்காது. ரெண்டாவது கடலை மாவு, அரிசி மாவு கலந்து உருளைக்கிழங்கு, வெங்காயம் அந்த மாதிரி பொருத்தோல் மாதிரி பண்ணிட்டு அதை உள்ளே வச்சு பஜ்ஜி மாவு தொச்சு போடுற மாதிரி அப்படி போடுவாள். கடலை மாவு ஒத்துக்கலை, வெங்காயம் சாப்பிட்றதில்ல அப்படின்னாக்கா இது மடியாக இந்த போண்டா பண்ணி கொடுக்கணும். இது நல்ல முறுமுறுன்னு இருக்கும்ல? ஆமாம், அரிசி மாவு போட்டதுனால, அரிசி பச்சரிசியும் சேர்ந்ததுனால முறுமுறுன்னு இருக்கும். ஆயின்றிருக்கா? நல்லிருக்கு. இந்த மாதிரி எண்ணெயில் போடுற போது சும்மா ஒரு 3-4 போட்டோம்னா எண்ணெய் குடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் எண்ணெய் ஃபுல்லாகவே வர்ற மாதிரி நிறைய உருட்டி போடணும். எண்ணெய் குடிக்காது அப்படின்னு சொல்லுவாள். ஃபுல்லாக போடணும். இன்னும் கூட 3-4 போடலாம். இதில் அந்த மாதிரி நிறைய போடணும். ஃபஸ்ட்டு போட்டால் ஒரே டைமில் நிறைய போடலாம். எண்ணெய் அல்லாதுன்னு சொல்லுவாள். உளுத்தம்பருப்பு போண்டாலே பச்சை மிளகாய், இஞ்சி, தேங்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி அரைச்ச உளுத்தம்பருப்பில் போட்டிருக்கீங்களே. அரைக்கிறதுக்கு கொஞ்சோண்டு பச்சரிசி ஒரு 2 ஸ்பூன் உப்பு போட்டு அரைக்கிற போதே அரைச்சிடணும். கெட்டியாக அரைக்கணும். அதுதான் இல்லை டெக்னிக். அது நம்ம உளுந்து அள்ளி போடுற போதே கொஞ்சம் அது தண்ணி வந்துடும். அப்புறம் உப்பு போட்டாலும் அது கொஞ்சம் நீர் காய்க்கும். அதனால அதுவே போகும். மிக்சியில் அடிச்சுனா கிரைண்டரில் வச்சுங்களா? கிரைண்டரில் தான் அரைக்கணும். மிக்சி அரைக்கலாமல்ல? மிக்சிலையும் அரைக்கலாம். அது கொஞ்சம் லூஸாக ஆனாலும் அப்போ இதுன்னா மாவு நல்லா பொங்கி வந்து நல்லா இருக்கும் கிரைண்டரில் அரைக்கிறது.
கிரைண்டரில் கொஞ்சம் 1 டம்ளர் போட்டால் கூட கிரைண்டரில் அரைக்கலாம். நல்லா ரெட் ஆகணுமா அது? நல்லா சிவக்கணும். ஆயிடுத்தாம்மா எடுக்கிறீங்களா? ஆச்சு. இது முதல்ல பெருமாளுக்கு எடுத்துறேன். அவ்வளோதானா? ஆஃப் பண்ணிடலாமா? ஆஃப் பண்ண வேண்டாம். சொல்லணும். நல்லா செவக்க விட்டு எடுக்கணும். செவந்தாதான் முருகலாக முறுமுறுன்னு இருக்கும். அரிசியும் கலந்துருக்கிறதுனால செவந்தா முருகலாக முறுமுறுன்னு இருக்கும். செவக்க விட்டு எடுத்துங்க. இதுக்கு தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிடலாம், இல்லைன்னா சாம்பார் கூட விட்டுக்கலாம்.